அந்த பயிற்சிக்கு போறீங்கன்ற அந்த நேரம் இருக்கு இல்லையா, மக்களவை தேர்தல் முடியுது, பெர்சன்டேஜா ஒரு நம்பர் வந்திருந்தாலும் கூட தோல்விதான். இந்த மாதிரி சூழல்ல இந்த விமர்சனங்களை எதிர்கொள்ள அவர் ஊருக்கு போயிட்டாரு. 3 மாசம் நம்ம இந்த கட்சியை விட்டு தமிழ்நாட்டை விட்டு வெளியே இருக்கோம். இங்க எதுவும் நடந்துடாது, இல்ல உங்க இடத்துக்கு வேற யாரும் முயற்சி பண்ணிட மாட்டாங்க, இந்த மாதிரியான ஏதாவது நடந்திருக்கும். விஜய் மாநாடு பார்த்துட்டீங்க, அவர் பேசினாரு. தமிழக பாரதிய ஜனதா கட்சி சார்பில் இணைகிறதோ அந்த மாதிரி ஏதாவது இன்ட்ராக்ஷன் டாக்ஸ் ஏதாவது நடந்திருக்கு? அரசியலுங்கிறது ஒரு கடல், உங்களுக்கு தெரியும். துரோகிகள், பின்னாடி குத்துறவங்க, முன்னாடி குத்துறவங்க, அவருடைய வாழ்க்கையில் அது இருக்கத்தான் போகுது. நீங்கள் வழக்கமாக ஒரு பதில் சொல்கிற மாதிரியே சொல்லிட்டீங்க. நடக்கவே நடக்காது, நீங்கள் கிளம்பி போகும். ஆதவர்ஜுனாவுக்கு அதே பதில் தான். ஆனால் நான் ஒரு தனிப்பட்ட நபருடைய பேர் எடுக்க விரும்பலைங்கன்னா, நயினார் நாகேந்திரனோட பேட்டி பார்த்துருக்கீங்க. அவர் ஓப்பனாகவே விஜய்க்கு அழைப்பு விடுக்கிறாரு. இல்லை, அவர் சொல்கிற ஒரு லாஜிக் இருக்கு இல்லையா, எல்லாரும் ஒருங்கிணைஞ்சு எதிர்த்தா மட்டும்தான் திமுகவை எதிர்க்க முடியும் அப்படின்னு. நாமளே அப்படி சொல்லி திமுக பெரிய பலம் பொருந்திய ஒரு இதை நான் சொல்ல விரும்பலைங்க. தனிப்பட்ட முறையில் என்ன வாய்க்கால் தகராறா, நாங்கள் சொன்ன பங்காளி பிரச்சனையா, இல்லை எனக்கும் ஸ்டாலின் ஐயாவுக்கும் கோபாலபுரத்தில் நாங்கள் கட்டின வீட்டுக்கு இடையில பஞ்சாயத்தாங்க. எப்போது ஏதாவது ஒரு தருணத்தில் அண்ணாமலை ஏன்டா இந்த அரசியலுக்கு வந்தோம் அப்படின்னு நினைச்ச ஏதாவது ஒரு தருணம்? வணக்கம். இன்றைய சிறப்பு அமர்வில் நம்மோடு இணைந்திருப்பவர் தமிழக பாரதிய ஜனதா கட்சியின் மாநில தலைவர் திரு அண்ணாமலை அவர்கள். வணக்கம் சார். பெரிதா யாரும் அறியப்படாத ஒரு கிராமம் கரூர் மாவட்டத்தில் தொட்டம்பட்டி, இன்னும் சரியா சொல்றதுன்னா சின்ன தாராபுரம், அந்த மாதிரியான ஒரு கிராமத்திலிருந்து வந்த நீங்க சர்வதேச அளவில் ஒரு முக்கியமான பல்கலைக்கழகங்களில் ஆக்ஸ்போர்டு யூனிவர்சிட்டிக்கு போய் அங்கே படித்ததை எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? வாட் இஸ் யுவர் ஃபீல்? எப்படி இருக்குது சார்? என்னை பொறுத்தவரை கல்வி கற்பதற்கு வயது எப்பொழுதும் தடையாக இருக்கக்கூடாது என்று நினைப்பவன் நான். குறிப்பாக 40 வயதில் ஒரு பெரிய வாய்ப்பு, ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகத்தில் ஒரு 3 மாத காலம் ஒரு ஃபெலோஷிப் பயில்வதற்கு என்னுடைய மனதை பெருசாக விஸ்தாரம் பண்ணியிருக்கு சார். ஓப்பன் பண்ணியிருக்கு, பார்வைகள் விஸ்தாரமாக இருக்கிறது. மிக முக்கியமாக ஒரு மேல்தட்டு நாடுன்னு நம்ம சொல்லுவோம், வெஸ்டர்ன் டெமோக்ரஸி, வெஸ்டர்ன் கண்ட்ரி, டெவலப் கண்ட்ரி. அந்த நாடு எப்படி இந்தியாவை பார்க்குறாங்க, அவருடைய பார்வை இந்தியாவின் மீது எப்படி இருக்கு. அது ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகம் உங்களுக்கு தெரியும், இன்னைக்கு உலகத்தில் ரொம்ப ஓல்டஸ்ட் யூனிவர்சிட்டி, 1000 ஆண்டுகள் பழமையானது. இன்னைக்கு நிறைய நோபல் லாரேட்ஸ் இருக்கக்கூடிய ஒரு பல்கலைக்கழகம். அதே நேரத்தில் நாம் இங்கிருந்து நிறைய குறை சொல்லுவோம், ஆங்கிலேயர்களுடைய ஆதிக்கம் நம்ம மேல அதிகமாயிருச்சு, அதனால தான் நம்ம வளர முடியல. அதெல்லாம் கூட அங்கே ஒரு 3 மாத காலம் அமர்ந்து பார்ப்பதற்கு ஒரு வாய்ப்பு. உண்மையை சொல்ல வேண்டும் என்றால் ஒரு பெரிய ஒரு புத்துணர்ச்சியோடு திரும்ப வந்திருக்கின்றேன். அந்த படிப்பு கிட்டத்தட்ட சுமார் ஒரு 3 மாசம் இருந்தது இல்லையா? யாரெல்லாம் கலந்துக்கிட்டாங்க? இது எல்லா ஆண்டும் கூட ஷெவ்னிங் குருகுல் ஃபெலோஷிப் ஃபார் லீடர்ஷிப் எக்ஸலன்ஸ் அப்படிங்கிற தலைப்பில் இது நடக்குதுங்க. இது அவங்க சைனாக்கு நடத்துறாங்க, ஆப்பிரிக்காவுக்கு வேறு வேறு பகுதிக்கு நடத்துறாங்க, இந்தியாவில் ஷெவ்னிங் குருகுல் ப்ரோக்ராமை நடத்துறாங்க. இந்தியாவில் ஒரு ஆண்டும் 10லிருந்து 12 பேர் அவங்க தேர்வு செய்யறாங்க, 10 to 12 பீப்புள். இந்த ஆண்டு 11 பேர் இருந்தாங்க, 12 பேர் தேர்வு பண்ணியிருந்தாங்க. ஒரு வெஸ்ட் பெங்காலை சார்ந்த IAS அதிகாரினால வர முடியலைங்க. பெரும்பாலும் இந்த கோர்ஸ்ல 50%, பாதிக்கு பாதி அரசு அதிகாரிகள் வருவாங்க, IAS, IPS, IFS. மிச்ச பாதி பொலிட்டீஷியன்ஸ், NGOs அவங்க வருவாங்க. ஒரு இன்டர்வியூ ப்ராசஸ் வச்சு செலக்ட் பண்ணி போறாங்க. இந்தியாவிலிருந்து வேறு வேறு இடத்திலிருந்து தேர்வு பண்றாங்க, நாகாலாந்துல இருந்து, மணிப்பூர்ல இருந்து, டெல்லியிலிருந்து, எல்லா பகுதியிலிருந்தும் கூட. தமிழகத்தில் பணி செய்து இன்னைக்கு மத்திய அரசுல பொறுப்பில் இருக்கக்கூடிய IAS அதிகாரி ஒருத்தவங்க இருந்தாங்க, அவங்க பேர் ரோஹிணி, அவங்க இருந்தாங்க. சேலம் மாவட்ட ஆட்சியர், சேலம் மாவட்டத்தினுடைய முன்னாள் ஆட்சியர், இன்னைக்கு ரூரல் டெவலப்மெண்ட்னுடைய ஜாயிண்ட் செக்ரட்டரி, அண்டர் செக்ரட்டரியா இருக்காங்க. ஸோ அதே போல இந்தியாவுடைய எல்லா பகுதிக்கும் கூட ஒரு ரெப்ரஸன்டேஷன் கொடுக்குறாங்க. இதுக்கு முன்னாடி பேட்ச்ல காஷ்மீர்ல இருந்திருந்தாங்க, கர்நாடகா, ஆந்திரா, அந்த மாதிரி. ஸோ உங்களுக்கு 11 பேர் அப்படிங்கிறனால எந்த மாநிலத்திலிருந்தும் அவங்களால தேர்வு பண்ண முடியாது. பட் நார்த் ஈஸ்ட்டுக்கு ஒரு பெரிய முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. இதனுடைய நோக்கம் என்னன்னாங்க, இந்த 11 பேரும் ஒரு 3 மாத காலம் ஒரே வகுப்பறையில் நாம் இருக்கும் பொழுது நமக்குள்ள கருத்து பரிமாற்றம் நிறைய நம்ம பண்ணிக்கலாம், நமக்குள்ள கத்துக்கலாம். அடுத்து உங்களுக்கு ஒரு பேராசிரியர் ஒரு விஷயத்தை எடுத்து பேசும்பொழுது அவர்கிட்ட இருந்து கத்துக்கலாம். ஏன்னா எல்லாருமே வேறு வேறு கோணத்தில் ஒரு விஷயத்தை பார்க்குறோம். ஒரு NGOலேருந்து வரவங்க ஒரு மாதிரி பார்ப்பாங்க, பாலிடிக்ஸ் ஒரு மாதிரி பார்ப்பாங்க, பிஸ்னஸ் ஒரு மாதிரி பார்ப்பாங்க. அப்போலோ மருத்துவமனையினுடைய ஒரு தலைமை மருத்துவரும் வந்திருந்தாங்க, CSR அண்ட் சஸ்டைனபிலிட்டி ஹெட் இருந்தாங்க. ஸோ எல்லாம் கூட ஒரே விஷயத்தை வேறு வேறு கோணத்திலே பார்க்கும்பொழுது நமக்கும் அவங்ககிட்ட இருந்து கத்துக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு. IAS அதிகாரி எப்படி பார்க்குறாங்க, பொலிட்டிஷியனா எப்படி பார்க்குறோம். ஏன்னா இந்த பேட்சில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 3 IAS அதிகாரி, ஒரு IPS இருந்தாங்க, 4 பேர் இருந்தாங்க இந்த பேட்ச்லிங்க. ஸோ மொத்தமாக எல்லோருக்கும் எல்லாத்துக்கிட்ட இருந்து கத்துக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு.
அதே நேரத்தில் ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகத்திற்கும் சில விஷயத்தை சொல்லிக் கொடுப்பதற்கு நமக்கு ஒரு வாய்ப்பு. ஏன்னா அவங்க பார்வை இந்தியாவின் மீது கொஞ்சம் வித்தியாசமா இருக்குங்க. ஏன்னா அவங்க என்னதான் இருந்தாலும் ஒரு டிஸ்டன்ட் தூரத்திலிருந்து ஒரு அப்ஜெக்டிவா பார்க்குறாங்க, ஒரு இந்தியன் டெமோக்ரஸியை வித்தியாசமா பார்க்குறாங்க. ஸோ நமக்கும் ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகத்தில் இருக்கக்கூடிய ப்ரொஃபஸருக்கு சில விஷயத்துல ஒரு கருத்து ஒற்றுமை இல்லை என்றால் நம்முடைய கருத்தை அவங்ககிட்ட பகிர்றதுக்கு ஒரு வாய்ப்பு நீங்க எடுத்து சொல்லியிருக்கீங்க நிறைய இடத்துலங்க. உதாரணத்துக்கு அவங்க எப்படி அதை ரிசீவ் பண்ணிட்டாங்க? வெரி வெரி பாசிட்டிவ் பீப்புளுங்க. உதாரணத்திற்கு அவர்களுக்கு நம்முடைய பாரத பிரதமர் மோடி அவர்கள் மீது ஒரு பார்வை சில ப்ரொஃபஸருக்கு, குறிப்பா பொலிட்டிக்கல் சயின்ஸ் டிபார்ட்மெண்ட் பிளவாட்னிக் ஸ்கூல் ஆஃப் கவர்மெண்ட் இருக்குதுங்க. அவங்களுக்கு ஒரு பார்வை என்னன்னா, இந்த மாதிரி வந்து நம்முடைய பாரதிய ஜனதா கட்சி ஆட்சியில் குறிப்பா வந்து மைனாரிட்டி சமுதாயத்திற்கு நாம் வந்து பெரிய மதிப்பு அளிக்கவில்லை அப்படிங்கிற ஒரு பார்வை. அதை நம்முடைய கட்சியின் சார்பாக ஒரு தனிப்பட்ட முறையிலும் கூட என்னுடைய சார்பாக சில கருத்துக்களை முன்வைப்பதற்கு நமக்கு ஒரு வாய்ப்பு இல்லைங்க. இதையும் பாருங்க, இந்த மாதிரி டேட்டாவை பாருங்க. இந்தியாவில் வந்து பத்திரிகை கருத்து சுதந்திரம் குறைஞ்சிருக்கு, பிரஸ் ஃப்ரீடம் இண்டெக்ஸ் கீழே வந்திருக்கு. அதையும் எடுத்து சொல்றதுக்கு நமக்கு ஒரு வாய்ப்பு. ரேட்டிங் எல்லாம் எப்படி இருக்கு நீங்க பாருங்க. இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ஃப்ரீடம் ஆஃப் பிரஸ் எப்பவுமே இருக்கு. அது அரசியல்வாதிகள் மாறி மாறி குற்றம் சுமத்துவாங்க. இந்த அரசியல்வாதி எதிர்கட்சியாக இருக்கும்பொழுது பிரஸ் எனக்கு மதிப்பளிக்கலையுமாங்க. இன்டர்நேஷனல் லெவல் அதே நேரத்தில் இந்தியாவுடைய growth ஸ்டோரி, நம்முடைய வளர்ச்சி 10 ஆண்டுகள் நாம் எப்படி வளர்ந்திருக்கின்றோம் அதையும் பேசுவதற்கு ஒரு வாய்ப்பு. நான் முடிஞ்ச வரைக்கும் பொலிட்டிக்கலா வச்சுக்கிட்டேன். ஏன்னா என்னை பொறுத்தவரை நான் வெளியே ஒரு நாட்டுக்கு போகும் பொழுது நமக்கான வாய்ப்பு எப்படி இருந்தது? அதாவது நீங்க அங்க ஸ்பீச் கொடுக்குற மாதிரியோ இல்ல செமினார் மாதிரியோ அந்த மாதிரி ஏதாவது வாய்ப்பு இருந்ததா? கிளாஸ் ரூம் டிஸ்கஷன் ரெகுலரா நீங்க இருப்பீங்க. அதே நேரத்தில் சில பேராசிரியர்கள் என்னை பேச அழைத்திருந்தார்கள் அவங்களுடைய டிபார்ட்மெண்ட்டுக்கு. உதாரணத்துக்கு ப்ரொஃபசர் மாயா டியூடர் அவங்க கிளாஸ்ல அவங்க பாடம் நடத்தும் பொழுது எனக்கும் அவருக்கும் நிறைய கருத்து வேறுபாடுகள் இருந்துச்சு. ஏன்னா மோடி அவர்கள் மீது பார்வை அவங்களுக்கு வித்தியாசமா இருந்துச்சு, எனக்கு வித்தியாசமான பார்வை. ஒரு பெரிய ஆர்கியூமெண்டேட்டிவ் ஒரு கிளாஸ் அது. அதன் பிறகு அவங்களே அழைச்சாங்க, நீங்க வந்து என்னுடைய டிபார்ட்மெண்ட்ல பேசுங்க, எல்லாரும் முன்னாடி பேசுங்க, எல்லோருக்கும் இருக்கக்கூடிய கேள்விகள் உங்ககிட்ட கேட்கட்டும். ஸோ அவங்க வந்து ரொம்ப ஸ்பிரிட்டடுங்க. அங்கே ஒரு ப்ரொஃபஸரை பொறுத்த வரைக்கும் நம்ம இந்தியாவிலேயே அந்த மாதிரி இருக்கிறாங்க. ஒரு ப்ரொஃபஸரை பொறுத்த வரைக்கும் ஸ்போர்ட்டிவா இருக்கிறாங்க. கருத்து ஒற்றுமை இல்லை என்றாலும் கூட நம்ம கருத்துக்களை நம்ம ஆணித்தரமா வைக்கலாம் ஒரு சிவிலைஸ்டு பேனர்ல. அதே நேரத்தில் எனக்கு யூனிவர்சிட்டி ஆஃப் கிளாஸ்கோ, கிங்ஸ் காலேஜ், லண்டன் ஸ்கூல் ஆஃப் எக்கனாமிக்ஸ், இந்த எல்லா பல்கலைக்கழகத்திலும் பேசுவதற்கு ஒரு வாய்ப்பு மாணவர்களோட, ஆசிரியர்களோட. ஆனால் ஒட்டுமொத்தமாக ஒரு நல்ல கருத்து பரிமாற்றமா நான் பார்க்குறேன். இந்த கேள்வியில இருந்து என்னோட அடுத்த இது, இப்போ 11 பேர் அழைச்சிருந்தாங்க அப்படின்னு சொன்னீங்க. ஆக்சுவலா 12 பேர் 11 பேர் வந்திருந்தாங்க. அந்த 11 பேருக்கு குறிப்பா நம்ம தமிழ்நாட்டில் இருந்துன்னா ரோகிணியை சொல்லலாம். மாவட்ட ஆட்சியராக இருந்தவங்க ரோகிணியை சொல்லலாம். அவங்களுக்கெல்லாம் கிடைக்காத ஒரு ஊடக வெளிச்சமோ அல்லது அவங்க பேசுபொருளா ஆகாத நிலையில திரு அண்ணாமலை மட்டும் தொடர்ச்சியா அந்த விஷயத்துல இந்த மாதிரி லண்டன் போறாரு. அது வந்து போகும்போது இல்ல, ஒரு கிட்டத்தட்ட ஒரு மாசத்துக்கு முன்னாலே அது தொடர்பான பேசுபொருளா ஆக ஆரம்பிச்சது இல்லையா? அது ஆக்சுவலா அது விமர்சனமும் ஆச்சு. இல்ல, இது புதுசு இருந்தாங்க. ஒரு அரசியல்வாதி, ஒரு பொறுப்பில் இருக்கக்கூடிய அரசியல்வாதி 3 மாதம் விடுப்பெடுத்து போவது அரிதுங்க ஜென்ரலா. ஏன்னா IAS IPS அதிகாரிகளுக்கு ரெகுலரா போவாங்க. அவங்க பாத்தீங்கன்னா ஹார்வர்ட் வரைக்கும் போறாங்க. கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ப்ரோக்ராம்ஸ் இருக்குதுங்க. அதை நாம் வந்து டொமஸ்டிக் ஃபண்டட் ஃபாரின் ட்ரைனிங் நம்ம சொல்றோம். மத்திய அரசே அதிகாரிகள் எல்லா பக்கம் அனுப்புறாங்க. வருஷத்துக்கு பாத்தீங்கன்னா 100 IAS ஆபீசர்ஸ் போறாங்க. ஆனா அரசியல்வாதி போவது கொஞ்சம் அரிது. அது மக்களுக்கு ஒரு வித்தியாசமா இருந்துச்சு. என்ன இவர் போறாரு, என்ன காரணம்? அதே நேரத்தில் தமிழக பாரதிய ஜனதா கட்சியில ஒரு தலைவராக இருக்கும் பொழுது நாம் போவதும் இன்னொரு விதமான கருத்து. இல்ல, அதான் நீங்க எதுக்கு போறாங்க, ஏன் போறாங்க, கரெக்ட். அந்த பயிற்சிக்கு போறீங்கன்ற அந்த நேரம் இருக்கு இல்லையா? மக்களவை தேர்தல் முடியுது. மக்களவை தேர்தலில் பாஜகவுக்கு பெரிய எதிர்பார்த்த அளவுக்கு வெற்றி கிடையாது, பெரிய தோல்வி இருந்தது அப்படின்னு சொன்னீங்க. பெர்சன்டேஜா ஒரு நம்பர் வந்திருந்தாலும் கூட தோல்விதான். சோ இந்த மாதிரி சூழல்ல இந்த விமர்சனங்களை எதிர்கொள்றத தவிர்த்து அவர் ஊருக்கு போயிட்டாரு, இல்ல ஒரு பிரேக் எடுத்துட்டாரு அப்படின்ற மாதிரியான விமர்சனங்கள். ஆனா ஒரு விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்கணுங்க. அதாவது நான் எப்பொழுதுமே படிப்பதற்கு போன ஆண்டு ஆஸ்பென் போனேன், யூஎஸ்ல இதே மாதிரி பண்ணேன். அது நிறைய பேருக்கு தெரியாது. சாண்டியாகோ போயிருந்தேன். ஒரு வார காலம் சாண்டியாகோல ஆஸ்பென் ஃபெலோஷிப்பை பண்ணேன். போன ஆண்டு இன்னும் பல ஷார்ட் டேர்ம் ட்ரைனிங் நான் போயிட்டே இருக்கேன். என்னை பொறுத்தவரை படிச்சுக்கிட்டே தான் இருக்கேன், எங்கேயும் நான் நிறுத்தது கிடையாது. இரண்டாவது, இது பிரதமருடைய அனுமதியோடு நான் போறேன். ஏன்னா ஒரு மாநில தலைவரா நீங்க வந்து 3 மாதம் அந்த பொறுப்பிலிருந்து போறோம் அப்படின்னா பிரதமருடைய அனுமதி வேணும். எங்கள் எல்லோரையும் பொறுத்த வரைக்கும் பாரதிய ஜனதா கட்சி 2024 பெற்றிருப்பது வெற்றி தான் எங்களை பொறுத்த வரைக்கும். ஒரு படிக்கட்டு ஏறி இருக்கும். தேர்தல் வெற்றி என்பது அடுத்து நடக்கும், ஒரு ஸ்டெப் போட்டிருக்கும். அதனால கட்சியை பொறுத்தவரை நாங்கள் யாரும் எதையும் தோல்வியா பார்க்கலீங்க. 3 அப்படிதான் அகில இந்திய தலைமையிலிருந்து ஒரு மெத்த கருத்து. 4வது, இதுக்கு முன்னாடி ஒருத்தவங்க போகல அப்படிங்கறக்காக நான் போறது எப்படி தப்பா இருக்கும்? இதுக்கு முன்னாடி யாருமே போல, அவங்களுடைய தனிப்பட்ட வெறுப்பு. பட் அந்த பொறுப்பிலிருந்து நான் சென்று படிக்க வேண்டும் என்று நினைப்பது எந்த விதத்திலும் தவறு இல்லை என்பது என்னுடைய கருத்து. 5வது, இது வந்து 1 வருஷத்துக்கு முன்னாடி அப்ளை பண்ணதுங்க. இது வந்து 1 வாரம் கிடையாது. நீங்க 1 இயர் முன்னாடி அப்ளை பண்ணி அவங்க அப்ளிகேஷன், ஆயிரக்கணக்கான அப்ளிகேஷனை ஃபில்டர் பண்ணி
நூற்றுக்கணக்கான நபர்களை இன்டர்வியூ பண்ணி அப்புறம் ஆஃபர் கொடுக்குறாங்க. நான் லோக்சபா எலெக்ஷனுக்கு முன்பே புதுடெல்லியில் இருக்கக்கூடிய பிரிட்டிஷ் ஹை கமிஷன்ல போய் இன்டர்வியூ அட்டன் பண்ணிட்டு வந்தேன். ஒரு 3 ப்ரொஃபசர்ஸ் வருவாங்க, அவங்க இன்டர்வியூ பண்ணுவாங்க எதற்காக இந்த வேணும். ஸோ லோக்சபா எலெக்ஷனுக்கு முன்னாடி இன்டர்வியூ அட்டன் பண்ணிட்டேன். லோக்சபா எலெக்ஷனுக்கு அப்புறம் என்னுடைய முடிவு எப்படி இருந்தாலும் கூட இதை இந்த நேரத்தில் படிக்கணும். 40 வயசுல நம்ம போகணும். அதன் பிறகு அரசியல் சூழ்நிலை மாறலாம், நமக்கு நேரம் கிடைக்குமான்னு தெரியலீங்க. அதனால இது ஒரு ஆண்டு காலத்திற்கு முன்பு அப்ளை பண்ணி, இப்போ உதாரணத்துக்கு தமிழ்நாட்டில் இந்த வருஷம் நிறைய அப்ளை பண்ணிருக்காங்க. நீங்க வெப்சைட் போனவே தெரியும். இட்ஸ் 1 இயர் ப்ராசஸ். நீங்க அப்ளை பண்ணி ஒரு ஆண்டு காலம் கழித்து அவங்க ரிசல்ட் கொடுப்பாங்க. அதனால என்னை பொறுத்தவரை இது ஏற்கனவே பிளான் பண்ண ஒரு விஷயம் தான். இல்ல நீங்க அந்த பயிற்சிக்கு போனா அந்த சூழல் இருக்கு இல்லையா, இப்போ 3 மாசம் ட்ரைனிங் அப்படின்றது ஒரு மாநில தலைவராக இருக்கீங்க, ஒரு மாநில தலைமையில் இருக்கீங்க. 3 மாசம் ட்ரைனிங் அப்படின்றது உண்மையில ஒரு துணிச்சலான முடிவா நான் நினைக்கிறேன். எப்படி அப்படின்னா நீங்க அந்த மாதிரி எதுவும் யோசிக்கலையா? இப்ப 3 மாசம் நம்ம இந்த கட்சியை விட்டு தமிழ்நாட்டை விட்டு வெளியே இருக்கோம், நாட் ஒன்லி இந்தியாவில் வெளிநாட்டில் இருக்கோம் அப்படின்னும் போது இங்கே எதுவும் நடந்துடாது, இல்லை உங்க இடத்துக்கு வேற யாரும் முயற்சி பண்ணிட மாட்டாங்க, இந்த மாதிரியான ஏதாவது நடந்திருக்கும் அப்படி ஏதாவது? ஆனால் எனக்கு வந்து பிரதமர் மோடி அவர்கள் ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷனுங்கண்ணா. அவர் 91 வந்து இதே மாதிரி அமெரிக்கா போனாங்க. பிரதமர் அவர்கள் ஒரு மாத காலம் அன்னைக்கு அவங்க பிஜேபியில் ஒரு காரியகர்த்தனா இருந்தாங்க. 85 ஏன்னா அந்த நேரத்தில் நிறைய டாக்ஸ் இருந்தது, இவர் வந்து கட்சி தலைமையில இருந்து மாத்த போறாங்க. 85ல வந்து சேர்ந்து 91ல 1 மந்த் போனாங்க. அதில் பெரிய இன்ஸ்பிரேஷன். தேடல் எப்பொழுதுமே இருக்கணும். அரசியல்வாதியை பொறுத்தவரை எனக்கு தெரிஞ்சது தான் சரியா. நாங்கள் இக்கோ சேம்பரில் இருக்கோங்கண்ணா. நீங்கள் ஒரு அரசியல்வாதி நீங்கள் பார்த்தீங்கன்னா எங்களை சுற்றி இருக்கக்கூடிய நண்பர்கள் பெரும்பாலும் எங்களை புகழ்ந்து தான் பேசுவாங்க. சுற்றி இருக்கக்கூடிய நண்பர்கள் பெரும்பாலும் போஸ்ட் ஒட்டுவாங்க, ஒரு அன்பை காட்டுவாங்க, அடுத்தது நீன்னு சொல்லுவாங்க. அதை உடைத்து நீங்க வெளியே போனா தான் உங்களுக்கு என்ன கல நிலவரம் தெரியுங்கண்ணா. இந்தியா எப்படி இருக்கு, உலக நாடுகள் எப்படி இருக்கு. அதனால என்னைய ஃபோர்ஸ் பண்ணி நான் வெளியே கூட்டிட்டு போறேன். ஏன்னா எனக்கு சாமானிய மனிதர்கள் அதிகமா பார்த்தா கூடங்கண்ணா, தினமும் பார்த்தா கூட அவங்ககிட்ட எவ்வளவு நேரம்னால பேச முடியுங்கண்ணா. ஒரு விமான நிலையத்துல நம்ம வீட்டுக்கு வர்றாங்க, அலுவலகத்துக்கு வர்றாங்க, பெரும்பாலும் கட்சி நபர்கள்ட்ட அதிகமா பேசுறோம். என்னை பொறுத்தவரை இப்ப மட்டும் இல்லைங்கன்னா இன்னும் 5 ஆண்டுகள் கழிச்சு மறுபடியும் ஒண்ணு பண்ணுவேன். ஏன்னா அப்பதான் உங்களுக்கு உண்மையாலுமே அந்த சைலோவை பிரேக் பண்ணி நீங்க வெளியே வருவீங்க. இரண்டாவது எனக்கு கவலை இல்லைங்கண்ணா. காரணம் இது ஒரு பொறுப்புங்கண்ணா. இன்னைக்கு தமிழகத்துல பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர் என்பது ஒரு பொறுப்பு. நாளைக்கு பொறுப்பு மாறலாம், வேற ஒரு அசைன்மெண்ட் கொடுக்கலாம். நமக்கு இன்னைக்கு பிரதமர் அவர்களும் தேசிய தலைவர் அவரும் இந்த வேலையை செய்யப்பான்னு கொடுத்திருக்காங்க. அதுக்காக ஒரு முறையும் நாம போறது கரெக்டா, 3 மாசம் பிரேக் எடுத்துக்கிறது கரெக்டா? இப்ப எனக்கு தகவல் என்ன வந்திருக்காங்கன்னா, நிறைய பொலிட்டீஷியன்ஸ் அடுத்த பேட்சுக்கு அப்ளை பண்ணிருக்காங்க. எல்லாரும் போகணும்னு நினைக்கிறாங்க. அது எனக்கு ஒரு சந்தோஷம். நிறைய அரசியல்வாதிகள் போங்க, கத்துக்கிட்டு வாங்க. ஊடக நண்பர்கள்ட்ட நம்ம பேசுறோம், ஒரு இன்டெலிஜென்ட் கான்வர்சேஷன், ஒரு நல்ல ஒரு ஆக்கப்பூர்வமான அரசியலை பேசுவோம், இந்த பழைய அரசியல இருந்து வெளியே வருவோம். அதற்கு இது போன்ற கோர்ஸ் ஹெல்ப் பண்ணுங்கிறது நம்பிக்கைங்க சார். 3 மாத கால பயிற்சி முடிஞ்சிருக்கு இல்லையா, சர்வதேச அரசியலை பத்தி அதுல படிச்சிருக்கீங்க. உங்களுக்கு என்ன மாதிரியான கூடுதல் தெளிவு கிடைச்சிருக்கு? தமிழக அரசியலோட அதை எப்படி ஒப்பிட்டு பாக்குறீங்க? இன்னைக்கு நீங்க எந்த அரசியல் எடுத்தாலும் கூட, தமிழக அரசியலாக இருந்தாலும் கூட சர்வதேச அரசியல் கலந்துருக்குங்கண்ணா. உதாரணத்துக்கு நம்ம இலங்கை பிரச்சனையை பேசுறோம், மீனவர்கள் பிரச்சனை. ஏன் இன்னைக்கு இருக்கக்கூடிய இலங்கை அதிபர் வந்தாரு, அது ஒரு சர்வதேச அரசியல். ஏன் மக்கள் வந்து ஒரு 3% வாக்கு இருந்த ஒரு மார்க்சிஸ்ட் கட்சிக்கு இன்னைக்கு இவ்வளவு வாக்களித்து மாநிலத்தினுடைய அந்த நாட்டினுடைய ஆளுநராக கொடுத்திருக்காங்க. there is a international politics behind it. எனக்கு இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ஜியோ பாலிடிக்ஸா இந்தியாவுடைய ஸ்டாண்ட் எப்படி இருக்கு? நம்ம ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா நெய்பர்ஸ் எல்லாமே பிரச்சனைக்குரிய நெய்பர்ஸ் இருக்காங்க, பாகிஸ்தான்ல இருந்து பங்களாதேஷ்ல இருந்து. நம்ம எப்படி கையாளணும், அவங்க பார்வை எப்படி இருக்கு? அதெல்லாம் தாண்டிங்கன்னா ரஷ்யா உக்ரைனை பொறுத்த வரைக்கும் ஒரு புதுவிதமான பார்வை. நம்ம சொல்றோம் இந்தியா ஒரு நியூட்ரல் பவரா, நம்ம சென்டர் ஸ்டாண்ட் எடுத்திருக்கோம், யாருக்கும் சப்போர்ட் பண்ணாம. ஏன் அதை பண்றோம்? எனக்கு நிறைய இடத்துல தெளிவுபடுத்தக்கூடிய வாய்ப்புங்க. இன்னைக்கு ஃபாரின் பாலிசி நாட்டினுடைய டொமஸ்டிக் பாலிடிக்ஸ் மேல ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுது. இந்த 2024 தேர்தல் பாத்தீங்கன்னா நிறைய விஷயங்கள், உக்ரைன்ல சண்டை வருது, இத்தனை குழந்தைகளை திரும்ப கொண்டு வர்றோம், ஆயில் இவ்வளவு ஆயில் ஏன் வாங்குறோம், எதற்காக ஆயில் இவ்வளவு காசு கொடுக்கிறோம், எல்லாமே சர்வதேச அரசியல் தானுங்கன்னா அது ஒரு பார்வை. இரண்டாவதுங்கன்னா மிக முக்கியமானது, the British liberal democracy is very different. அவங்க அரசியலை பார்ப்பதில்லை. ஏன்னா 650 MP இருக்காங்க, 8 கோடி மக்கள் தொகை இருக்கக்கூடிய நாடு, 650 MP. ஒரு எம்பிக்கு சராசரியாக 80,000, 1 லட்சம் பேர் ஓட்டு போடுறவங்க ஒரு 70,000 பேர். இந்தியாவில் பார்த்தீங்கன்னா 12 லட்சம் பேர், நம்ம கோயம்புத்தூர்ல இருக்கிறோம், 14-15 லட்சம் பேர் ஓட்டு போடுறாங்க. அதனால அவங்க அந்த எம்பிட்ட இன்டராக்ட் பண்ணும்போது அவங்க டெமோக்ரஸி உண்மையாலுமே பெர்ஃபெக்டா இருக்குங்கண்ணா. எல்லாருமே அக்கௌண்டபிளா இருக்காங்க. இந்தியாவில் அது இன்னும் இல்லை. பஞ்சாயத்து தலைவர்கள் தேர்தல் சரியா நடக்குதா இல்ல, ஓவராலா நான் சொல்றேங்கண்ணா. நம்முடைய நாடு டெமோக்ரஸியை பொறுத்தவரை நம் பெரிய நாடாக இருந்தாலும் கூட இப்பதான் ஆழமாயிட்டு இருக்கோம், கீழே போயிட்டு இருக்கோங்கண்ணா. எல்லா சமுதாயத்திற்கும் வாய்ப்பு இருக்கா? முழுமையா இல்ல, நிறைய வரணும். இன்னைக்கு தமிழ்நாட்டில் அதிகமா நம்ம பேசுறது பட்டியலின சகோதர சகோதரிகள் அரசியல் அதிகாரத்தில் இருக்காங்களா? உண்மையான ரெப்ரசன்டேஷன் இருக்கா? இல்லை. இந்தியா முழுவதும் தமிழகம் எல்லாம் சேர்ந்து நான் அந்த இடத்துல அரசியல் பேச விரும்பலைங்கன்னா அதுக்கான தொகுப்பு இல்லை. அதுவும் செய்யணும். பெண்களுக்கு வாய்ப்பு,
பெண்களுக்கு வாய்ப்பு, பெண்களுக்கு உண்மையாலுமே வாய்ப்பு கொடுக்கறோமா இல்லைங்கன்னா அது பற்றி பேசுறதுக்கு ஒரு வாய்ப்பு, இதெல்லாம் கூட ஒரு புதிய பார்வை. இந்த தமிழக அரசியல், நீங்க படிச்சது சர்வதேச அரசியல்ன்றனால ஒரே ஒரு அரசியல் கேள்வி மட்டும். விஜய் மாநாடு பார்த்திருப்பீங்க, அவர் பேசினாரு ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்குன்னு, கிட்டத்தட்ட அந்த லைன்ல தான் அவரும் பேசினாரு. கூட்டணி ஆட்சி அமைக்கப்படும் அப்படின்னு ரொம்ப ஓப்பனா ஒரு அறிக்கை விட்டார் இல்லையா? அதன் பிறகு தமிழக பாரதிய ஜனதா கட்சி சார்பில் நீங்க அவரோட இணைகிறதோ அல்லது அவங்க தரப்புல இருந்து யாராவது உங்ககிட்டயோ அந்த மாதிரி ஏதாவது இன்டராக்ஷன் டாக்ஸ் ஏதாவது நடந்திருக்கா? நாம உங்களுக்கு தெரியும், யுவர் சீனியர் ஜெர்னலிஸ்டுங்க ஐயா, முதலாக தமிழகத்துல நம்முடைய கூட்டணியில 2026 கூட்டணி ஆட்சின்னு சொல்லும் போது நிறைய பேர் வித்தியாசமா பார்த்தாங்க. திருச்சியில நம்ம சொன்னோம் இல்ல, கேட்டாங்க பாசிபிளா, சும்மா வெற்று வாய்ப்பை சார்ந்து. தமிழ்நாடு அரசியல் களம் அதை நோக்கி போகுதுங்க. ஏன்னா நிறைய மக்களுடைய குரலாக இன்னைக்கு அரசியல் கட்சிகள் இல்ல. இன்னைக்கு இருக்கக்கூடிய கட்சிகள் எல்லா மக்களுடைய குரலா இருக்கா? இல்லை. புது கட்சிகள் வரும்போது குரலா இருக்குமா? இருக்கலாம். அதனால 2026 பொறுத்த வரைக்கும் அது சோசியல் மீடியா எலெக்ஷன், எல்லோரும் தெளிந்து ஓட்டு போட போறாங்க. எல்லா ஜாதிகளுக்கும் பிரதிநிதித்துவம் இருக்கணும், அதே நேரத்தில் எல்லா ஏரியாவுக்கும் பிரதிநிதித்துவம் இருக்கணும். வித்தியாசமான அரசியல் நான் பார்க்கிறேன். அதனால 2026 யார் ஆட்சி அமைத்தாலும், ஏன்னா ஏற்கனவே நான் சொன்னது போல ஒரு அரசியல் நாங்கள் பேச விரும்பலைங்க. எனக்கு பாரதிய ஜனதா கட்சி தலைமையிலான கூட்டணி அமைக்க வேண்டும் என்கின்ற ஆசை. யார் அமைத்தாலும் அது கூட்டணி ஆட்சியாக மட்டும்தான் இருக்கும். ஏன்னா களம் மாறிடுச்சுங்க. இரண்டாவது, விஜய் அவர்களை பொறுத்தவரை நான் வரவேற்கின்றேன். ஒரு உச்சத்தில் இருக்கக்கூடிய நடிகர் அரசியலுக்கு வரணும்னு நினைக்கிறாங்க. பட் அரசியலுங்கிறது ஒரு கடல், உங்களுக்கு தெரியும். நீங்க பல அரசியல்வாதிகளை பார்த்திருக்கிறீங்க, ஏற்றத்தை இறக்கத்தை பார்த்திருக்கிறீங்க. விஜய் அவர்களும் அதை பார்க்கத்தான் போறாங்க. ஏற்றம் இறக்கம், துரோகிகள், பின்னாடி குத்துறவங்க, முன்னாடி குத்துறவங்க, சந்தோஷமான நிகழ்வுகள், அவருடைய வாழ்க்கையில் அது இருக்கத்தான் போகுது. அதனால அரசியல் இஸ் லாங் ரன்னுங்க. நான் விஜய் அவர்கள் ஏதோ 2026 தேர்தலா பார்க்கல. ஏன்னா ஒரு தேர்தலில் யாரும் எதையும் மாற்ற முடியாதுங்க. லாங் ரன். கலைஞர் கருணாநிதி ஐயா எத்தனை முறை முதலமைச்சராக இருக்கிறாங்க. அவருடைய லைஃபை பார்க்கும்போது இதை கண்டினியூட்டி பார்க்குறீங்க. ஜெயலலிதா அம்மா அவர்கள் அல்லது புரட்சி தலைவர் எம்ஜிஆர் ஐயா அவர்கள். அதனால நான் வர்றவங்க எல்லாம் லாங் டேர்ம் இருக்கட்டும் நான் விரும்புறேன். நான் மனதார வாழ்த்துறேன், நினைக்கிறேன். லெட் தம் ஸ்டே இன் பாலிடிக்ஸ் ஃபார் லாங் டேர்ம். ஒரு எலெக்ஷன் வேண்டாம், வெற்றி தோல்வியோ அடுத்த எலெக்ஷன், வெற்றி தோல்வியோ அடுத்த எலெக்ஷன். ஒரு 15 வருஷம் டைம் ஃப்ரேம் எடுத்து பார்த்தாங்கன்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த அரசியல் டீம் மாற்ற முடியுங்கிற நம்பிக்கை இருக்கு. ஏன்னா அண்ணன் சீமான் அவர்கள் இருக்கிறாங்க, ஆணித்தரமான சில கருத்துக்கள் அண்ணன் வைக்கிறாங்க, ஏத்துக்கவங்க இருக்கிறாங்க, ஏத்துக்காம இருக்கிறாங்க. விஜய் அவர்கள் புதுவிதமான ஒரு விஷயத்த சொல்றாங்க. திராவிட கட்சிகள் ஆளுகின்ற கட்சி, ஆண்ட கட்சி ஒரு விஷயத்த சொல்றாங்க. பாரதிய ஜனதா கட்சி நாங்க ஒரு விஷயத்த சொல்றோம். பாட்டாளி மக்கள் கட்சி எல்லாம் இருக்கிறாங்க. அதனால் இவங்க எல்லோரும் ஒருமித்த கருத்து என்னன்னா தமிழ்நாடு முன்னேற வேண்டும். எங்களுக்குள்ள ஐடியாலஜிக்கல் டிஃபரன்சஸ் இருக்கலாங்கன்னா, அதனால 15 இயர் டைம் ஃப்ரேமுக்கு எல்லாருக்கும் ஸ்டேயிங் பவர் இருக்கட்டும். அதே போல திராவிட கட்சிகளும் புதியவர்களுக்கு வாய்ப்பு கொடுக்கணும். ரொம்ப முக்கியங்கன்னா பாலிடிக்ஸ்ல நியூ பீப்புள் ஹவ் டு கீப் கம்மிங். பெண்கள் நிறைய வரணும். தமிழ்நாடு இன்னைக்கு பாத்தீங்கன்னா வாக்காளர்கள்ல 3,19,00,000 பேர் பெண்கள், 3,09,00,000 பேர் தான் ஆண்கள். வாக்காளர்கள் பெண்கள் அதிகம், ஆனா பெண்கள் எத்தனை பேர் இருக்காங்க? ரொம்ப குறைவா இருக்கு. இது எல்லா அண்ணன் விஜய் அவர்களா இருக்கட்டும், சீமான் அவர்களா இருக்கட்டும், அதிமுக திமுக நாங்களாக இருக்கட்டும், இதை முன்னிலைப்படுத்தி அரசியல் செய்ய வேண்டும் என்னுடைய ஆசை. நாம பெரும்பாலும் பாத்தீங்கன்னா இந்த இஷ்யூ விட்டுட்டு அரசியல் வேற எங்கேயோ போயிருதுங்கன்னா அதை திரும்ப கொண்டு வருவதற்கு என்னுடைய பெரிய முயற்சி. பத்திரிகையாளர் சந்திப்பில் நான் பேசுறது எல்லாமே. அதனால இதை வைத்து 2026 அரசியல் இருக்க வேண்டும் என்பது என்னுடைய தாழ்மையான கருத்து. நீங்க வழக்கமா ஒரு பதில் சொல்ற மாதிரியே சொல்லிட்டீங்க. என்னோட கேள்வி மிக எளிமையானது. அவங்க ஒருவேளை விஜய் தரப்புல இருந்து உங்களை நோக்கி வர்றாங்க அல்லது நீங்க உங்க எண்ட்ல இருந்து போறீங்களா? அது மாதிரி ஏதாவது நடந்திருக்கா? இல்ல அதுக்கான வாய்ப்பு இருக்கா? வாய்ப்பு இருப்பதாக நான் பாக்கலீங்க. காரணம் இன்னைக்கு எல்லா கட்சிகளுமே வித்தியாசமான ஸ்டாண்ட். இன்னைக்கு 5-way ஃபைட்டுங்க. இன்னைக்கு 5 முனை போட்டு இன்னைக்கு டுடே டிஎம்கே பிளஸ் அவங்க அலையன்ஸ். அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒரு விஷயத்தை பேசுறாங்க, அவங்க ஒரு பாரதிய ஜனதா கட்சி நாங்கெல்லாம் ஒரு விஷயத்தை பேசுறோம். சீமானன் ஆக்ரோஷம் ஒன்று பேசுறாங்க. எல்லோரும் எதிரும் புதிருமா தான் பேசுறோம். நீங்க பாத்தீங்கன்னா எவ்ரிபடி இஸ் டாக்கிங் அகைன்ஸ்ட் இந்த ஐடியாலஜி வேண்டாம், அது வேண்டாம். 5 முனை போட்டி அரசியலை இந்தியாவில் யாரும் எங்கேயும் பார்த்ததே இல்லை. ஒரு சீனியர் ஜெர்னலிஸ்ட் உங்களுக்கு தெரியும். 5 முனை போட்டியா ஒரு டெமோக்ரஸியில நடந்ததுன்னா என்ன ஆகும்னா ஒரு அன்ஸ்டேபிள் கவர்மெண்ட் வர்றதுக்கு வாய்ப்பு. 5 முனை போட்டி இருந்திருக்கு, ஆனா அழுத்தமா வலுவா எங்கேயுமே இல்ல. கரெக்டான பாயிண்ட் அது. வலுவா எல்லோருமே ஒரு 8% மேல இருக்கக்கூடிய கட்சிகளா. அதனால இந்த முறை அது 2025 பொறுத்த வரைக்கும் எப்படி அமையும்னு பொறுத்திருந்து பார்த்தோம். அந்த முடிவுக்குள்ள நீங்க என்ன வரல? விஜயோட பேசுறதோ இல்ல விஜய் ஒருவேளை இப்படி எடுத்துக்கலாம், ஒருவேளை விஜய் உங்களோட கைகோர்க்க தயாரா இருக்கும் பட்சத்துல தமிழக பாஜகவோட நிலைப்பாடு என்னவா இருக்கும்? அரசியல் எப்பவுமே நம்ம இருந்தால் வந்தால் அப்படின்னு பேச மாட்டோம். உங்களுக்கு தெரியும், பெரிய நிறைய தலைவர்கள் நீங்க இன்டர்வியூ பண்றீங்க, நான் பார்த்திருக்கேன். அதனால நான் எப்பவுமே என்ன சொல்லுவோம்னா அது போன்று நடப்பதற்கான வாய்ப்புகள் இப்ப இல்லை. ஏன்னா எல்லோருமே வித்தியாசமான 5 விஷயத்தை வைக்கிறோம். திமுக நாங்க கரெக்டா பண்றோங்கிறாங்க, அதிமுக நாங்க சரி பண்றோங்கிறாங்க, பிஜேபி நாங்க புது அரசியலை கொண்டு வர்றோங்கிறோம்,
விஜய் வந்து எந்த அரசியலுமே வேண்டாம், நான் ஒண்ணு புதுசா கொண்டு வரங்கிறாங்க. சீமான் இத்தனை நாளா சொல்லிட்டு இருக்கேன், எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க. இந்த 5 குரல்களாக இருக்கும் பொழுது இன்னைக்கு ஒட்டுவதாக நான் பார்க்கவில்லைங்க. ஆதவ அர்ஜுனாவுக்கு அதே பதில் தான். இல்ல ஒருவேளை ஆதவ அர்ஜுனா என்ன, ஆதவ அர்ஜுன் எங்கேயுமே முடிவு பண்ணல, எங்க போறேன்னு அவர் ஒரு கிளாரிட்டி கொடுக்கல. விசிகால இருந்து இடைநீக்கம் செய்யப்பட்டார், அவரு வந்து விலகிட்டார். 100 பேர் டெய்லி கட்சியிலிருந்து விலகுறாங்க, 100 பேர் ஒரு கட்சியில இணையறாங்க. அதனால எல்லா மனிதர்களும் முக்கியம் தான். அவங்களுக்கு எங்கே மனது இருக்குது, எங்க போய் அரசியல் செய்ய வேண்டும் என்று இல்ல அவங்க ஒருவேளை அவர் வந்து பாஜகவோட நான் சேர்ந்து அரசியல் செய்ய விரும்புறேன், ஏன்னா அவரோட ஒருவேளை அஜெண்டா இப்படி இருக்கலாம். நான் வந்து ஒரு தனிப்பட்ட நபருடைய பேர் எடுக்க விரும்பலைங்கன்னா, பாரதிய ஜனதா கட்சி தினமும் வர்றாங்க கட்சிக்கு இணைய வேண்டும் என்று. யார் விருப்பப்பட்டு வந்தாலும் எங்களுக்கு சந்தோஷம் தான். ஏன்னா நாங்க யாரை தடுக்க போறோம்? எந்த அரசியல் கட்சியும் யாரையும் தடுக்க முடியாது. உதாரணத்துக்கு மிஸ்டர் எக்ஸ் இருக்காரு, அவர் போய் திமுக சேர வேண்டும் என்று நினைத்தால் யார் தடுக்க முடியுங்கன்னா? எந்த அரசியல் கட்சிக்கும் வர்ற ஒரு உறுப்பினரை நான் சேர்த்திக்க மாட்டேன்னு சொல்ற அதிகாரம் இந்திய அரசியல் சட்டத்தில் இல்லை. பொறுப்பு கொடுக்காம இருக்கலாம். எனிபடி கேன் பிகம் மெம்பருங்கண்ணா. நயினார் நாகேந்திரனோட பேட்டி பார்த்திருப்பீங்க, நீங்களும் கொஞ்சம் தாமதமா வந்தீங்க, நீங்களும் வந்து இணைஞ்சுக்கிட்டீங்க. அந்த பேட்டியில அவர் சொன்னது வந்து எல்லா கட்சியுமே வரலாம், அவர் ஓப்பனாவே விஜய்க்கு அழைப்பு விடுக்கிறாரு, விஜய் இல்லாம மற்ற கட்சிகள் பிற கட்சிகளும் வரலாம். நான் ஒரு மாநில தலைவராக பேசும் பொழுது என்னுடைய வார்த்தையில ரொம்ப எச்சரிக்கை இருக்கணும். காரணம், ஐ ஸ்பீக் ஃபார் த பார்ட்டி, நயினார் அண்ணா ஸ்பீக்ஸ் ஃபார் த பார்ட்டி. பட் நான் தலைவர் அப்படிங்கிற நாற்காலியில் ஒரு வார்த்தையை நான் பிரயோகம் செய்யும் பொழுது ரொம்ப யோசிச்சு ரொம்ப கேர்ஃபுல்லா பண்ணணும். நயினார் அண்ணனுக்கு ஒரு பெரிய ஆசை என்ன இருக்குன்னா, எல்லோரும் ஒருமித்த மேடைக்கு வரணும். நயினார் அண்ணன் வந்து ரொம்ப ஆசைப்படுறாங்க. இல்ல அவர் சொல்ற ஒரு லாஜிக் இருக்கு இல்லையா, எல்லாரும் ஒருங்கிணைஞ்சு எதிர்த்தா மட்டும்தான் திமுகவை எதிர்க்க முடியும் அப்படின்ற. அப்படி சொல்லி திமுக பெரிய பலம் பொருந்திய ஒரு இதை நான் சொல்ல விரும்பலைங்கன்னா, திமுக இந்த லோக்சபா தேர்தலில் 7% வாக்கு குறைஞ்சிருக்கு, 7%. பெரிய டிராப். இந்தியாவில் இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகள்ல வெறும் 5 ஆண்டுகள் 2019-24 7% மம்தா பானர்ஜி குறையில, அரவிந்த் கெஜ்ரிவால் குறையில, திமுக குறைஞ்சிருக்கு. காங்கிரசுக்கு 1.67% குறைஞ்சிருக்கு 5 இயர்ஸ்ல. இன்னைக்கு இந்த தேர்தலுக்கு போகும்பொழுது இன்னும் 10% குறைவதாக தான் நான் பாக்குறேங்கண்ணா. அதனால முதல்ல மாதிரி அரசியல் இல்லைங்கண்ணா. நயினார் அண்ணா அவர்கள் கட்சியினுடைய மிக முக்கிய தலைவர். அண்ணன் வந்து ரொம்ப மாண்பு மிக்கவர், பெருந்தன்மை மிக்கவர், எல்லோரையும் அரவணைத்து செல்லக்கூடிய தலைவர். பட் நான் இருக்கையிலிருந்து நான் பேசும்பொழுது, மாநில தலைவராக பேசும்பொழுது என்னுடைய வார்த்தை பிரயோகம் ரொம்ப கேர்ஃபுல்லா நான் பண்ணணுங்கண்ணா. அகில இந்திய தலைமை அவங்களுடைய பார்வை, மோடி அவர்கள், நட்டா அவர்கள், அமித்ஷாஜி அவர்களுடைய பார்வை, கட்சியினுடைய எல்லா வேறு வேறு கருத்துக்கள் சொன்னாலும் கூட அதை ஒருங்கிணைத்து சொல்லக்கூடிய ஒரு பார்வை. பொறுத்திருந்து பார்ப்போம். 2025 பத்திரிகைகளுக்கும் வித்தியாசமாக இருக்கும், அரசியல்வாதிகளுக்கும் வித்தியாசமாக நிறைய எதிர்பார்ப்புகளோட இருக்கும். 2026 தேர்தல் என்ன மாதிரியானதா இருக்கும்? ஒண்ணு, இப்ப இதுவரைக்கும் உங்களோட நிலைப்பாடு அதிமுக இல்லாத ஒரு வலுவான கூட்டணி அமைக்கணும் அப்படின்ற ஒரு நிலைப்பாடு இருந்தது இல்லையா? 2026 அது தொடருமா, இல்ல அதிமுகவை இதுல வந்து எந்த கட்சியின் மீது நான் தனிப்பட்ட முறையில் சொல்றேன்னா, ஒரு போட்டியோ பொறாமையோ இல்ல. எல்லா கட்சிகளுக்கும் ஒரு நாள் ஆட்சி அதிகாரத்திலே அமர வேண்டும் என்கின்ற ஆசை இருக்கும் எவ்ரிபடி. அதே நேரத்தில் பாலிடிக்ஸ் இஸ் தி ஆர்ட் ஆஃப் காம்ப்ரமைஸ். ஏன்னா காம்ப்ரமைஸ் இல்லாம அரசியல் இல்ல. இன்னைக்கு எல்லா கட்சிகளும் தனித்து நிற்க வேண்டும், நாங்க ஜெயிக்கணும், அதிகாரத்துக்கு வரணும். மாநில தலைவராக அதுதான் என்னுடைய வேலை. நான் செய்ய வேண்டிய வேலை என்னங்கன்னா, நான் வந்து மாநில தலைவராக இல்ல, நாங்க வந்து கூட்டணியிலே இருப்போம், அந்த கட்சி வளராதுன்னு எப்படி சொல்லுவாங்கன்னா, எனக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்பை எல்லாம் பயன்படுத்தி கட்சி வளர்ச்சிக்கு அதை கொண்டு வர வேண்டும். அது லோக்கல் பாடி எலெக்ஷனா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். மக்களவை தேர்தலுக்கு முடிவுகளுக்கு பிறகு ஒருவேளை அதிமுகவோட பாஜக கூட்டணி வச்சிருந்தா 1976க்கு பிறகு, நான் சொல்ற டேட் நல்லா கேட்டுங்க, 1976 எமர்ஜென்சிக்கு பிறகு தமிழ்நாட்டில் ஒரு தேசிய கட்சி 10% தாண்டி இருக்கு. பெரிய சாதனை. கடந்த 50 ஆண்டுகள்ல காங்கிரஸ் நீங்க எடுத்துக்கங்க, ஒரு நாளும் கூட 10% தாண்டி. இது மிகப்பெரிய சாதனையாக நீங்க எடுத்த முடிவு சரி அப்படின்றது. நான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் ஏறி நான் உங்களுக்கு டேட்டாவே கொடுக்குறேன் பாருங்க. ஆஃப்டர் 1976 நேஷனல் பார்ட்டி ஹஸ் கிராஸ்ட் 10%. அப்பனா வளர்ச்சி பாதையில் இருக்குன்னு அர்த்தம். ஏன்னா இப்ப நம்ம இவ்வளவு பேருக்கு அவார்டு கொடுக்குறோம். நீங்க மெயின் டிவி சேனல் தான் இருக்கீங்க. ஒரு சின்ன ஒரு நிறுவனத்திற்கு நீங்க விதை போட்டு தண்ணி ஊத்தினாத்தாங்கன்னா அது பெரிய நிறுவனம் ஆகும். ஒரு சின்ன நிறுவனத்தை நீ ஏன் பெரிய நிறுவனம் ஆகல, நீ ஏன் பெரிய ஹாஸ்பிட்டல் ஆகல, நீ ஏன் பெரிய ஸ்கூல் ஆகல, எப்படி ஆவாங்கன்னா? இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சி வளர்ந்து கொண்டிருக்கிறது. தண்ணி ஊத்தணும், உரம் போடணும். இது அகில இந்திய தலைமைக்கும் மோடி அவர்களுக்கும் தெரியும், எப்ப உரம் போடணும், எப்ப தண்ணி ஊத்தணும். இன்னைக்கு அதை செய்து கொண்டிருக்கின்றோம். அதனால் நான் பெருமைப்படுகின்றேன். 50 ஆண்டுகள் கழித்து ஒரு தேசிய கட்சி 10% தமிழ்நாடு 10% இஸ் நாட் ஈஸிங்க. சீமானனுக்கு தெரியும் எவ்வளவு கஷ்டப்பட்டு அவர் அந்த 8% கொண்டு வர்றாரு. அதனால் நாங்கள் பெருமைப்படுகின்றோம். வளர்ச்சி பாதையில் 2026 அதிமுக இல்லாத பாரதிய ஜனதா. உங்களுக்கு சொல்லிட்டேங்க, இவ்வளவு நேரம் நான் பேசினதெல்லாம் என்னுடைய பார்வை, வித்தியாசமான அரசியல். 5 முனை இருக்கும் பொழுது 5 முனையும் எதிரும் புதிருமா தான் இருக்கிறாங்க. ஏன்னா எல்லோருக்கும் ஒரு பார்வை இருக்கு.
2025 எப்படி நாம் பொறுத்து நான் ஏன் இதை திரும்ப திரும்ப கேட்கிறேன் அப்படின்னா அமமுக பொதுச்செயலாளர் தினகரன் சொன்ன பேட்டியிலுமே இதை சொல்லியிருந்தாரு. அதிமுக அழியாம இருக்கணும் அப்படின்னா தேசிய ஜனநாயக கூட்டணியோட வந்து இணையணும். நான் எந்த கட்சியை பத்தியும் பேசல. நான் எல்லா கட்சி ஓட் ஷேரை நீங்க கம்பேர் பண்ணுங்க நான் தாழ்மையோட கேட்டுக்கிறேன். புதிய தலைமுறை ஒரு மிக முக்கியமான சேனல், அரசியல் தெரிந்தவர்கள் நீங்க. ஒரு கட்சி எடுத்து கடந்த 10 எலெக்ஷன், குறிப்பா கடந்த 3 எலெக்ஷன் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணிருக்காங்க, ஓட்டிங் கிராஃப் எப்படி இருக்கு. ஏன்னா நான் ஒரு கட்சியை பத்தி மாநில தலைவராக சொன்னா அது பிரச்சனை ஆயிரும். நான் யாரை பத்தி சொல்லிங்க, யாரு டீசல்ரேஷன்ல இருக்கா யாரு ஆக்சலரேஷன்ல இருக்கா நீங்க பாத்துக்க. அதை பொறுத்துத்தான் எல்லோரும் முடிவெடுப்பார்கள். எல்லாருக்குமே கட்சி வளரணும் ஆசை. எடப்பாடி எனக்கு அதிமுக வளரணும் ஆசை, எனக்கு பிஜேபி வளரணும் ஆசை. இல்ல எங்களுக்குள்ள போட்டி எங்க இருக்குன்னா தனிப்பட்ட முறையில் என்ன வாய்க்கால் தகராறா, எங்களுக்கு பங்காளி பிரச்சனையா, இல்ல ஏன் தோட்டத்துக்கு வர்ற தண்ணியை எடப்பாடி என்ன மடம் மாத்தி இன்னொரு பக்கம் விட்டாரா, இல்ல எனக்கும் ஸ்டாலின் ஐயாக்கும் கோபாலபுரத்துல நாங்க கட்டின வீட்டுக்கு இடையில பஞ்சாயத்தாங்கன்னா எல்லோரும் இங்க இருப்பது எங்கள் கட்சி வளர வேண்டும் என்று. எப்பாவது ஏதாவது ஒரு தருணத்துல அண்ணாமலை ஏன்டா அந்த அரசியலுக்கு வந்தோம், பேசாம ஐபிஎஸ்ல இருந்திருக்கலாம் போல, நிம்மதியா இருந்திருக்கும் அப்படின்னு நினைச்ச ஏதாவது ஒரு தருணம், ஏதாவது ஒரு சூழல்? இல்லைங்களா, சூழல் நினைப்பேன் என்று சொல்லவில்லை. ஏன்னா ஒரு டெசிஷன் நாம் எடுக்கும்போது உறுதித்தன்மையோடு வெளியே வருகின்றோம். ஆனா நடக்கக்கூடிய அரசியல் சில நேரத்தில் ஒரு மனதில் ஒரு பாரமா இருக்கும். அரசியல் இப்படி இருக்கலாமே, ஏன் இந்த பாதையில போகுது, பேசுகின்ற பேச்சு எல்லாமே ஏன் இப்படி போகுது நிறைய இடத்துல நான் நினைப்பேன். என்னுடைய கட்சியிலும் சரி, வெளியே இருக்கக்கூடிய நண்பர்களையும் பரஸ்பர நட்பா இருக்க கூட நான் அட்வைஸ் பண்ணுவேன். நாமளே யங்ஸ்டர்ஸா இருக்கோம், ஒரு வித்தியாசமான பாலிடிக்ஸை கொண்டு வரணும்னு நினைக்கிறோம், அதை பத்தி நம்ம பேசுவோம். இந்த பழைய அரசியல் கூட நம்ம மாட்டிக்க வேண்டாம். அது மட்டும்தான் எனக்கு ஒரு ஆதங்கமோ தவிர வேற ஆதங்கம் எதுவும் கிடையாது. நம்ம நினைக்கக்கூடிய பாதையில சில நேரத்தில் அரசியல் செல்லவில்லை என்று. ஆனா காவல்துறை ரொம்ப விரும்பினங்க ஐயா, ரொம்ப விரும்பினேன். என்ஜாய் போலீசிங். நான் எப்பொழுதுமே ஒரு வெறுத்து போய் வெளியே வரலைங்க ஐயா, ரொம்ப என்ஜாய் பண்ணி தான் வந்தேன். வெளியே எதுக்கு வந்தாங்க ஐயா, காவல்துறை நண்பர்கள் ஒரு கிரைம் நடந்த பிறகு நீங்க பிடிக்கிறீங்க. அரசியல்வாதியாக இருக்கும்போது அந்த குற்றம் நடப்பதை உங்களால தடுக்க முடியும், ஒரு பாலிசி மெஷர். அதுதான் நோக்கமோ தவிர ஒரு பவரோ இவரோ அந்த மாதிரி நான் பார்க்கல. இல்ல அதை செய்ய முடிஞ்சதா? இப்ப எத்தனையோ விஷயங்கள் என்னால செய்ய முடியுதுங்க. மோடி ஐயா அந்த அதிகாரமும் அனுமதியும் ஒரு தொண்டனுக்கு கொடுத்திருக்கிறாங்க தமிழக பாரதிய ஜனதா கட்சி சார்பாக. நீங்க பாருங்க, இந்தியால பாருங்க எத்தனை இடத்துல ஒரு பாரதிய ஜனதா கட்சி தலைவர் மோடி ஐயா கடிதம் எழுதி ஐயா ஒரு 45,000 கோடி சென்னை கொடுங்க அல்லது நாக்பூர் கொடுங்க எல்லாம் கேட்க மாட்டாங்க. ஏன்னா எங்களுக்கு தெரியும் மோடி ஐயா செய்வாங்க. இருந்தும் நாங்க செய்யறோம். டங்ஸ்டன் சுரங்கம் தைரியமா நாங்க ஒரு ஸ்டாண்ட் எடுக்கிறோம், இது வேண்டாம். மீத்தேன் ஹைட்ரோ கார்பன் ஸ்டாண்ட் எடுக்கிறோம், இது வேண்டாம். கர்நாடகா இல்ல அது இப்ப டங்ஸ்டன் நீங்க சொன்னதுனால அந்த கேள்வி. டங்ஸ்டன்லயே கூட நீங்க போய் பார்த்துட்டு வந்தீங்க, பேசிட்டு வந்தீங்க. இது வரைக்கும் ஒரு உறுதியான அல்லது இறுதியான உத்தரவு அங்க இருந்து வரவே இல்லை. இப்ப பார்லிமெண்ட் செஷன்ல இருக்காங்க, ஒரு அமைச்சர் இருந்து எல்லாரும் பாராளுமன்றத்துக்குள்ள மாட்டிக்கிட்டு இருக்காங்க. நீங்க பாக்குறீங்க, முழு நேரம் அங்கதான் டிபேட் டிஸ்கஷன் ஒத்தி வைக்கிறாங்க எல்லாமே. அமைச்சர் அவருக்கு மூச்சு விடுவதற்கு அவருக்கு நேரம் இல்லைங்க. பார்ட்டி விப்பு கொடுக்குறாங்க, ஒரே நாடு ஒரே தேர்தலுக்கு ஓட்டு போடுங்க. இன்னைக்கு துறை ரீதியான நடவடிக்கையும் அமைச்சர்கள் உள்ள இருக்கிறாங்க, எல்லாருமே இந்த வேலை செய்யறாங்க. அதனால் நான் உறுதியளித்தது நடக்காதுங்க, அது முடிஞ்சு போச்சு. அதனால விவசாய நண்பர்களுக்கும் புதிய தலைமுறை சார்பாக நான் வைக்கக்கூடிய வேண்டுகோள், தயவு செய்து நண்பர்கள் நீங்க உங்களை வருத்தி கொள்ளாதீங்க. உங்களோடு நாங்க இருக்கிறோம். இன்னைக்கு மாவட்ட தலைவர்லாம் அனுப்பி வச்சிருக்கோம். நீங்க போய் சொல்லுங்க, நடக்கவே நடக்காது, நீங்க கிளம்பி போங்க. நடந்தால் பொறுப்பு நான் ஏத்துக்கிறேன். இல்லவே இல்லை, நீங்க தைரியமா போங்க, நான் பொறுப்பு ஏத்துக்கிறேன். இல்லை, இவ்வளவு தூரம் நாங்க தைரியமா சொல்றோம், நீங்க தயவு செஞ்சு போங்க. இட்ஸ் அ மேட்டர் ஆஃப் அ டெக்னிக்கல் ப்ராசஸிங் அவங்க பண்ணணும். இதை விட வெளிப்படையாக ஒரு அதிகாரம் இல்லாத ஒரு அண்ணாமலை எப்படி சொல்லுவாங்கன்னா, ஒரு கட்சியினுடைய பிரதிநிதி நானு, கட்சியினுடைய தொண்டன் நானு, அமைச்சர் இல்லை. அதனால் உறுதியாக அது நடக்காது. அமைச்சர் ரொம்ப தெளிவா சொல்லியிருக்கிறாங்க, நல்ல முடிவு வரும் என்று சொல்லி இருக்கின்றோம். 2024 புத்தாண்டு பிறந்தப்ப உங்களுக்கு என்ன ரெசல்யூஷன் இருந்தது? இந்த ஆண்டு இந்த இதெல்லாம் நான் செய்யணும், இப்படி எடுத்துட்டு போகணும் அப்படின்ற மாதிரியான ஏதாவது ரெசல்யூஷன் இருந்ததா? அதை முழுமையா செஞ்சுட்டோம் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா? 2025 பிறக்க போகுது. இந்த புத்தாண்டுல உங்களோட ரெசல்யூஷன் என்னவா இருக்கு? டிசம்பர்ல வந்தானே பழைய ரெசல்யூஷன்லாம் ஞாபகப்படுத்துறீங்க பாருங்க சார். ஒரு ஆண்டும் கூட ரெசல்யூஷன் நான் புத்தாண்டு எடுப்பேன், எல்லா நாளுமே எடுப்பேங்க. ஸ்மால் கோல்ஸ் எழுதிக்குவேன், சின்ன சின்ன குறிப்புகள் அப்பப்போ டைரியில் ஞாபகம் வரும்போது எழுதி வச்சுக்குவேன். கொஞ்சம் கீழ் மட்டத்தில் நம்முடைய கட்சி தொண்டர்களுடைய திருமணத்திற்கு அதிகமாக போகணும் அப்படிங்கிற ஆசை எனக்கு ஒரு பெரிய குற்ற உணர்ச்சி என் மனசுல. கட்சி தொண்டர்கள் திருமணத்துக்கு அதிகமாக போக முடியல. டெல்லி கூப்பிடுறாங்க, இங்கே கூப்பிடுறாங்க, அங்கே கூப்பிடுறாங்க. அது முக்கியமாக முகூர்த்த நாள் 7-8 மாதம் அதை பண்ணணும். ஓரளவுக்கு அச்சீவ் பண்ணியிருக்கதா நான் பார்க்குறேன் சார், ஃபுல்லாக நான் அச்சீவ் பண்ணல. இரண்டாவது, சகிப்புத்தன்மையும் பொறுமையும் அதிகமாக இருக்கணும் அப்படின்னு எனக்கு நானே எடுத்துக்கிட்ட ஒரு முடிவு. இன்சல்ட் எல்லாமே இருக்கட்டும், பட் பொறுமை எனக்கு நான் எடுத்துக்கிட்டது. மூன்றாவது, பத்திரிகை நண்பர்கள் அவங்க ஒரு வேலையை செய்கிறாங்க. ஒரு பெரிய மாற்றத்தை நீங்கள் பார்த்துருக்கலாம் நான் நினைக்கிறேன். 2024 நமக்கும் பத்திரிகை நண்பர்களுக்கும் சண்டை இல்லை, நமக்கும் ஒரு கருத்துக்கும் சண்டை அப்படிங்கிற புரிதல் எனக்கு வர ஆரம்பிச்சிருக்கு. எதிரும் புதிருமாக இருந்தாலும் பத்திரிகை நண்பர்கள் சித்தாந்தம் சொல்றாங்க, அதை நான் கொஞ்சம் மாத்திக்கிட்டேன். நான் எப்பவும் ரொம்ப பெருமையா சொல்லுவேன் சார், ஐம் எ லேர்னர். எனக்கு எல்லாமே தெரியும் நான் சொல்ல மாட்டேன்.
நான் செய்யக்கூடிய தவறுகளை திருத்துவதற்கு ஒரு அவகாசத்தையும் பயன்படுத்தி யாரும் சொன்னா கேட்டுக்குவேன். பண்றீங்க நிறைய தொண்டர்களும் எங்கிட்ட வந்து சொல்லுவாங்க, அண்ணா இப்படி இருங்கண்ணே அப்படி இருங்கண்ணே. ஒரு தொண்டர் சொன்னா பிரவுன் கலர் பேண்ட் போடுங்க, ஏன் ப்ளூ கலர் போடுறீங்க? சொன்னால் சொல்வதை கேட்பாங்கன்னா 2025 பொறுத்த வரைக்கும் எனக்கு கொஞ்சம் ஃபிட் ஆகணும், ரொம்ப முக்கியம். இந்த யூகேல நிறைய நடந்தாங்கன்னா இங்கே நடக்க ஆரம்பிக்கணும், புத்தகங்கள் நிறைய படிக்கணும், ஆக்கப்பூர்வமான அரசியலை முன்னெடுக்கணும். நானும் அந்த லைனுக்குள்ள போகாம ஒன்லி டெவலப்மெண்டல் பாலிடிக்ஸ்ல போகணும். இது 2025க்கான கோல்ஸ். உங்களுடைய கோல்ஸ் எல்லாம் நல்லபடியாக நடக்கட்டும். வாழ்த்துக்கள்.